வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம விஷ்ணு சகஸ்கரநாமம் படிப்பதால் ஏற்படும் நன்மைகளை காணலாம். மகாபாரதத்தின் இறுதி கட்டம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கிறார். கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகிறான். குந்தி தேவி கர்ணனை மகனே என்றழைத்து துக்கம் அனுஷ்டிக்கிறாள். கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள். இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதாள். அதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்த்து, இவள் யார், இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், இவள் தர்ம தேவதை. இனி உலகில் தர்மமே இருக்கப் போவதில்லை. தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன். அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அவள் என்றார். தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது. காரணம், பாண்டவர்களுடைய பேரனான ஜனமே ஜெயன் ஆளும்போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்கிற பயம்தான் அது. தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மர் கேட்க, பரந்தாமனோ அம்பு படுக்கையில் படித்திருக்கும் பீஷ்மரை கேள், அவர் சொல்வார் என்றார். பீஷ்மரும் தர்மதேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை சொல்கிறார். இனி உலகம் செழிப்புற்று விளங்காது. தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும். அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள். அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது. குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள். படித்தவன் சூதும் வாதும் செய்வான். மழை பொழியாது. நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது. பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்தாடும். இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள். இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அதை ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்லுவார் என்று பீஷ்மர் கை காட்ட, கிருஷ்ணனோ, நீங்கள் பிதாமகர், நான் சொல்லுவதை விட உங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார். அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். அதாவது, எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணனை 1000 பெயர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்பதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மகிமை. பகவானுக்கு 1000 பெயர்கள் உண்டா என்று நாம் வியப்படையலாம். சாதாரண மனிதனாகிய நமக்கே பாலசுப்பிரமணியன் என்று பெயர் வைத்தால் பாலா, பாலு, சுப்பிரமணி, மணியன் என்று பல பெயர்களால் அழைக்கும்போது பகவானுக்கு 1000 பெயர்கள் இருக்காதா என்ன? இந்த 1000 பெயர்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்பது பீஷ்மர் வாக்கு. உடனே பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவள் சர்வேஸ்வரனாக தன் கணவனை பார்த்து, சுவாமி, இது எப்படி சாத்தியமாகும்? 1000 நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தழைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியும், படித்தவர்களால் சொல்ல முடியும். ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக 1000 பெயர்களை நினைவில் வைத்து கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டாள். ஈஸ்வரன் புன்னகைத்தார். தேவி, நீ சொல்வது சரிதான். ஏதும் அறியாத ஒருவன் 1000 பெயர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான். ஆனால் அதற்கும் ஓர் வழி உண்டு. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இப்படி 3 முறை சொன்னால் போதும். சகஸ்ரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன். சரி, இப்படி சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கலாம். மரா 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 என்று சொல்லியே ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமாக இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா? அதுதான் ஸ்ரீராம மகிமை.